ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே சீரீஸ்னா டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், எபிசோடோட டைமிங் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால தான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் டைமிங்கும் கம்மியாக இருக்குது. இதுக்கு காரணம் நான் கிடையாது, இந்த அனிமேவோட ப்ரொடக்ஷன் தான். எனக்கு அந்த மாதிரி டைமிங் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஒரு சின்ன சீன் அண்ட் டீட்டெயிலை கூட விடாம தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 7. யோசிக்கோட ஆளுங்க ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பைக்ல ஒருத்தன் புள்ளிங்க மாதிரி செம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். யாரா அது செம ஃபாஸ்டா போறது, கட்டேட்ட போறது இல்லையா வச்சுட்டு போற, அவனை கையில சிக்ன கைமா பண்ணிடுவன் ஹாக்வா பேசிட்டு இருந்தா. அவன் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். அச்சோ, நான் திட்டினது அவனுக்கு கேட்டுருக்குமோ, வாங்கலிங்க அவன் என்னதான் தேடி வரா, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பா அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். ஹாக்வா என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டை கலட்டினா பார்த்தா செங் தான் அந்த பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கான். யோசிக்கவும் அவளோட ஆளுங்களோ சன்லேண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு அவங்க எல்லாருமே ஃபாரினர். செங்க அவங்களே மாதிரி ரவுடி கெட்ட போட்டுக்கிட்டு வந்து எனக்கு பபிள் கம் கொடுங்க அப்படின்னு கேட்கறான். ஸ்கூலே வந்துட்டு ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கு. இவன் என் ஃப்ரெண்டு தான், கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாக்வா டக்குன்னு வந்து செங்க கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ வந்து நிக்கவுமே கடைக்காரன் கிறிஸ்பி நூடுல்ஸ் எடுத்து கொடுக்குறான். செங்க உனக்கு என்னாச்சு, ஏன் அப்படி மாறிட்ட அப்படின்னு ஹாக்வா கேட்கவும், நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் புது பிரதர்ஸ் கூட சேர்ந்து நான் இந்த எக்ஸோசிஸ் ட்ரிக்கை வச்சு நான் எல்லா டீமன்ஸையும் கொள்ளுவேன் அப்படின்னு செங் சொல்றான். நம்ம ஸ்கூல்ல இருந்துட்டு ஃபாரினர் டீம்ல போய் ஜாயின் பண்றது எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஹாக்வா கேட்குவா. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன், எது சரின்னு தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு செங் சொல்றான். இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து மேல பாருன்னு சொல்றான். பார்த்தா இன்ஸ்ட்ரக்டர் பான்னு அவனை முறைச்சிட்டு இருக்காங்க. செங் நல்லா படிக்கிற பையன் தான், ஏன் இப்படி பண்றேன்னு டீச்சர் கேக்குறாங்க. செங்குக்கு என்னாச்சுன்னு சன்றங்க ஓடி வரா. இவங்களும் சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த ஃபாரின் எக்ஸர்சைஸ் டீம்ல இருந்து வெளியவான் டீச்சர் சொல்லவும் முடியாது அப்படின்னு செங் சொல்றான். பேசாம செங்கோட அப்பா கிட்ட போய் நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சன்றங்க யோசிக்கவும், அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவனை கொல்லாம விட மாட்டாரு அப்படின்னு ஹாக்வா சொல்றான். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவங்க கெட்டவன் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோட்ல அந்த ஃபாரின் எக்ஸர்சைஸ் நின்னுட்டு இருக்காங்க. சன்றங் பயப்படாம இப்போ ஒன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை பார்த்தா அவன் கண்டிப்பா தப்பா நடந்துக்கிடுவாங்க, இதை நம்ம கேப்சர் பண்ணி செங்குக்கு இவங்க யாருன்னு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். கைஸ் ஒருவேளை பிரச்சனை மோசமாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி சன்றங்க எதுக்கோ ஸ்வாட வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிறான். உடனே அவனுங்க வந்து சன்றங்க வழிமறிக்கிறாங்க. அவன் சட்டையை கழட்டுறான். கண்டிப்பா ஏதோ தப்பு போட போறாங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்லுவோம். நம்ம ஹீரோ ரெடி ஆகிறா. பார்த்தா சட்டையை அங்க இருக்கிற தண்ணி மேல தூக்கி போட்டுட்டு, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க அசிங்கத்தை மிதிக்க நாங்க விட மாட்டோம் அப்படின்னு அவளை மரியாதையோட நடத்துறாங்க. இதை போட்டா இவனுங்க பாப்புலாரிட்டி தான் அதிகமாகும். ஒருவேளை நம்ம வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனுங்க நடிக்கிறாங்களோ, இவங்க தப்பானவங்கன்னு என் உள் மனசு சொல்லுதுப்பா, எப்படியாச்சும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஹாக்வா பார்த்துட்டு, ஹே கைஸ் இங்க வந்து பாருங்கன்னு சொல்றான். ஒரு வயசான பாட்டி அவனுங்க டார்கெட் பண்றானுங்க அப்படின்னு ஹாக்வா சொல்லவோ, யதார்த்தமா அங்க நடந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பாட்டியோட பர்ஸை தான் அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ, நம்ம சென்னும் அந்த இடத்துக்கு வரானே அப்படின்னு ஹாக்வா பாக்குறான். பாட்டி ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் தேவையா அப்படின்னு சொல்லி செங் போய் தொடவும், அந்த ரெண்டு பேரும் ஓடி வந்து செங் அங்க இருந்து ஓடு, அது ஒரு டீமன் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி வேஷத்துல நின்னுட்டு இருந்த அந்த டீமன் இப்ப இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஃபாரின் எக்ஸர்சைஸ்ட் ரெண்டு பேரும் போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா உண்மையிலேயே அவங்க நல்லவங்க தான் போலான்னு ஹாக்வா பாக்குறான். நம்ம சும்மா நிக்காம வாங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சன்றன் சொல்றா. எங்க டீம்ல இருக்கிறவனுக்கு நாங்க எதுவும் ஆக விட மாட்டோம் அப்படின்னு அவன் வந்து செங்க பேசுறான். ஹாக்வாவை சன்றன் இப்ப வந்து அந்த டீமனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கைஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி செங் சந்தோஷப்படுறான். செங் அது தலையில அடிச்சு அதோட கதையை முடிக்கிறான். நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹாக்வாவும் சன்றங்க மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்ல விடுங்க, இந்த ஊர்ல எல்லாருமே எங்களை அப்படிதான் பாக்குறாங்க. செகண்ட் டீமன் இன்வேஷனுக்கு அப்புறமா சில டீமன்ஸ் இன்னும் இந்த இடத்துல சுத்திட்டு தான் இருக்கு. 7 ஸ்டார் ஸ்குவாடோட ஹெட் ஸ்வாஹி தான் இந்த டீமன்ஸை எக்ஸசைஸ் பண்றதுக்கு எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாரு. இந்த சிட்டில இருக்கிற டீமன்ஸ் அழிச்சு எல்லா மக்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், எங்களோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் செங்கோ எங்க டீம்ல ஜாயின் பண்ணிருக்கான். நீங்க ரெண்டு பேரும் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும், அப்ப வாங்கலிங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அந்த பையன் ரொம்பவே வீக் ஆனவன் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஆனா அப்படின்னு செங் சொல்ல வரவும், இந்த வேலை ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, வீக்கான அவன் ஜாயின் பண்ணா அவன் சேஃப்டிக்கு நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ தனியா நடந்து போயிட்டு இருக்கோம். வாங்கலிங் அவங்க அப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படாதப்பா, நான் ஒன்னு அந்த டீம்ல ஜாயின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு செங் சொல்றான். எனக்கு அது தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஏன் அவங்க டீம்ல ஜாயின் பண்ண தெரியுமா, நீ என் ஸ்வாட வளச்சதுக்கு அப்புறமா எங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே வராதன்னு வெளியே அனுப்பிட்டாரு. அப்ப நான் போயிட்டு இருந்தேன், ஒரு டீமன் என்ன வந்து அட்டாக் பண்ணுச்சு, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சப்பதான் அந்த ரெண்டு பிரதர்ஸும் என்ன வந்து காப்பாத்தினாங்க. நம்மளும் அதே மாதிரி நிறைய மக்களை காப்பாத்தணும், அதுக்காக தான் டீமனை எக்ஸசைஸ் பண்ற அந்த ஸ்டிக்கை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்வாசல் வழியா போயினாலும் ஒன்னு அவங்க டீம்ல சேர்க்கறதுக்காக நான் கேட்கறேன் அப்படின்னு போய் செங் பார்த்தா, என்னடா இவ்வளவு கம்மியான அமௌண்ட் தர, பிளான்ல அந்த பசங்கள்லாம் இல்ல, அவங்க அடிச்ச அடிலாம் ஒரிஜினல் தெரியுமா அப்படின்னு அந்த டீமன் பேசிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா அடிக்கலாம் காசுன்னு இதுல எந்த ரோல் சொல்லியே நம்ம சொல்றான். ஈவில் ஹியூமன்ஸை நம்பவே கூடாது அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், லைன்ல எவ்வளவு பேர் நிக்க, முன்னாடி நின்று டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரப்போ அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிற டீமன் சொல்லுது. டீமன்ஸ் கூட சேர்ந்து தான் வேலை பாக்குறீங்களா, எல்லாமே ஒரு ஆக்டிங் தானா அப்படின்னு சொல்லி செங் ஷாக் ஆகுறான். அச்சோ மிஸ்டர் செங், நீ பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்ட அப்படின்னு சொல்லவோ, மாஜிமா அப்படிலாம் நம்ம பழகினது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி செங் கேட்கறான். எக்ஸசைஸ் ஸ்டிக்கை அசால்ட்டா அவன் வெட்டிட்டு உன்னை கொல்றதை தவிர்த்து வர ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லவும், சாதாரண ஸ்டிக்கை எக்ஸசைஸ் ஸ்டிக்குன்னு நினைச்சிட்டு எங்களை கொன்றலாம்னு நினைச்சியா அப்படின்னு டீமன்ஸ் அவனை சுத்து போடுது. இவங்களை நம்புனே ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி செங் செம டென்ஷன் ஆகவும் அவனோட ஈவில் அவேக்னிங் ஆரம்பிக்குது. இவனை சும்மா விட்டு அவனாவே செத்துருவான் போலியான்னு மாஜிமா சொல்றான். டே வீக்கான தம்பி, உன் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், நீயும் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து
ஓஹோ உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்களையே எதிர்க்க வருவ அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு பேட்டை வச்சு அவன் மூஞ்சிலே ஒன்று விடுறான். அவன் பறந்து போய் விழுறான். அனிமே தமிழ் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி ஒரு சீனுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா ஆரம்பிக்கலாம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீமன்ஸ்க்கு சொல்லவும் எல்லா டீமன்ஸும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போது இவன் எல்லா டீமன்ஸையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு இருக்கான். அப்ப அடிக்கிறத பார்த்துட்டு மாஜிமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி போனா மாஜிமா கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் மேலேயும் ஒரு டீமன் வந்து மோதுது. ஒரு வழியா நம்ம ஹீரோ எல்லா டீமன்ஸையும் காலி பண்ணிட்டான். அப்ப செங் வந்துட்டு ஈவில் அவேக்னிங் ஆகி எந்திக்கிறான். நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வாங்கிலிங்க வந்து அவன் அட்டாக் பண்ண வரவும் இவனோட ஈவில் அவேக்னிங்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் இவன் சரியாவான். இல்லைன்னா இது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். அவன் வந்து அட்டாக் பண்றான். சரி வர வழியில நானே இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோவை செங்கோட உடம்புல இருந்து அதை ஈவில் அவேக்னிங் ரிமூவ் பண்றான். செங்கோட கையில ஸ்வாட் இருக்கு. நம்ம ஹீரோ டக்குன்னு படுத்து கிடக்குறான். என்னாச்சு நானா இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டேன் வாங்லிங் என்ன நடந்தது அப்படின்னு செங் கேட்கவும் நீ என்ன காப்பாத்திட்ட தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் படுத்துருதான். வாங்லிங் நானா இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டேன் தெளிவா சொல்லு டேய் தெளிவா சொல்லி என் மண்டை படிச்சிரும் அப்படின்னு செங் சொல்றான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஸ்மைல் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 3 என்ன ப்ரோ மொக்கையா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து தான் கதையே ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் வருது. பிளாக் ஸ்க்ரீன் எதுக்காக ப்ரோ வருது எடிட் பண்ணாமல் விட்டுட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஒரு வீடியோவோட டைமிங் 8 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதோட வியூஸ் கேல்குலேஷன் ஆஃப் ஆட் ரெவன்யூ வேற மாதிரி இருக்கும். என்னோட எக்ஸ்பிளனேஷன் டைமிங் எப்படியோ ஒரு 7 நிமிஷம் இல்லை 7 நிமிஷத்துக்கு கிட்டக்க வந்துருது. அந்த 1 நிமிஷத்தில் ஆட் ரெவன்யூ எக்ஸ்ட்ரா கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் அந்த 1 நிமிஷத்துக்கு பிளாக் ஸ்க்ரீனை வச்சு விட்டுருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்கிறது. ஓகே பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.